அனுசியாட்ட பிள்ளை கடைசிக்கு வந்து இப்போ 3 நாளாக காய்ச்சல் 2க்கு மருந்து எடுக்கிறதுக்கு நான் தான் கூட்டி கொண்டு போனது போனா சரி. நான் இப்போ ஆக்சிடென்ட் என்னைய பார்த்துட்டு போயினா வேண்டாம். எனக்கு என்ன செய்யறேன்னு ஒரு தடுமாற்றமா போயிட்டு அப்படி பின்னுக்கு வணக்கம், நான் அனுசியா. சும்மா உங்களை பேர் இல்லையே? பேரு சொல்றது அனு, மறந்துட்டேன். அனு மிஸ்டர் சுமன். அவன்டே நாங்க எங்க போறோம் அனு? நாங்கள் ஆத்தமாக்கு 2 நாளா தொடர்ச்சியா ஒரு காய்ச்சல். அப்புறம் நாங்க வந்து நாவாந்துரைக்கு போறோம். ஏனண்டா ஆத்தமாக்கு வந்து நூல் போடுறாக்கா காய்ச்சல் நினைப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயிலன்னு சொல்லி. அப்படி இல்ல, 2 தடவை மருந்து எடுத்துனாங்க. எடுத்து வந்து காய்ச்சல் விட இல்லைன்னு இரவுல வந்து நித்திர இல்லை, ஒரு திருக்கிட்டு குளறி கொண்டிருக்கு ஆத்தி குட்டி. அதான் வந்து ஒரு முதல் தடவையா வந்து ஒரு வீட்டுல டியூஷனுக்கு கொடுத்துனாங்க. அப்ப என்னன்னு தெரியல. அப்ப வந்து அந்த வந்த காய்ச்சல் அதோட வந்து இரவு வந்து நித்திர இல்ல. அது வந்து 2 நாள் இரவு வந்து நாங்க வீட்டுல நித்திர இல்ல, ஒரு அழுக. இப்ப வந்து நித்திர அவக்கு வந்து நீ நூல் போட்டாதான் சரி. வந்து ஆத்தமாக்கு நூல் போட கிட்ட நீங்க அது மாசம் அப்புறம் வந்து 3 மாசத்துல கட்ட கட்டினாங்க. 4 வயசு ஆச்சு. அப்போ 5 வயசு மட்டும். எத்தனை வயசு மட்டும் கட்டணும்? அது வந்து இத்தனை வயசாண்டு இல்லை, அது ஒரு பிள்ளையில பொறுத்தது. அப்போ நாங்கள் காய்ச்சி குட்டிக்கு நூலாட்ட போகிறோமே. நான் நூலாட்ட கொண்டு போகிறேன். அப்போ சுமன் தான் அன்றைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டி கொண்டு போனது. இன்றைக்கும் சுமன் தான் வரேன். அதோட சேர்ந்து இன்றைக்கு அனுவும் வந்துட்டேன். உங்களோட நான் தான் உங்களோட நூல் ஓட்டுறக்கு ஒரு முறை மாறினேன். அனுதான் சொன்னது இல்லை அனுச்சி, அது பலமாக தானே அனுவுக்கும் தெரியும். நாங்கள் ஆத்திக்குடி காய்ச்சல் வந்து மருந்தெடுத்து நிற்கிறேன்னு சொன்னால் அப்புறம் இங்கே தான் மாறினாங்களே. அப்போ எங்கள் அம்மா வந்து பேசினாங்க, அவளுக்கு அதான் போலோட கொண்ட நூலை கட்டுங்க தெரியாண்டு. அப்போ நாங்கள் வந்துட்டு நூல் கட்டோம். என் இரவுல எல்லாம் திட்டுக்கிட்டு அவள் அழுகுறா. அப்போ அம்மா தான் சொன்னால் அவளுக்கு காய்ச்சல் மட்டும் நீங்கள் இதே முருக்கா கட்டி விடுங்கன்னு சொல்லி நூல் கொண்டு கட்டி விடுங்கன்னு. அப்போ அதுக்காக இன்றைக்கு நாங்கள் வந்து நாவாந்துரைக்கு இப்போ போகிறோம். ஏஞ்சம்மா என்ன டல்? ஏஞ்சம்மா கொஞ்சம் முறைங்க தம்பிக்குட்டிய கிடையாது. தம்பிக்குட்டி நல்ல முடி வட்டிக்கணும். அது வந்து ஏன் முடி வட்டினான்னு பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பக்கை நினைவருக்கு அடிக்கடி சளி பிடிக்குது. ஆனா நல்லது, இப்படி சோட்டா வட்டினா சளி கட்டாதான். சளி கட்டாதான். அப்ப ஏஞ்சம்மாக்கும் அப்படி அம்மா பேசி கொண்டு வந்தா தலைமுடிய வட்டியாச்சு. ஏஞ்சம்மாக்கு வடிவா இருக்கு இந்த ஹாஸ்டல் பள்ளிக்கூடங்கள் நேசரி மற்ற டியூஷனுக்கு போறவா தானே. அப்ப பக்கை தானே தலைமுடிய வட்டியாச்சு. நல்லது. ஸ்கூல் வார வருஷம் போக்குறான். அடுத்த வருஷம் பள்ளிக்கூடம். அப்ப அதுக்காக வந்து முடி வட்டி தான் விடணும். அப்ப ஏன் வளர்ப்பாண்டிட்டு வட்டியாச்சு முடி கொண்டு. சுமன் தம்பி எங்காவது இப்ப எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? அம்மானே கொஞ்சம் பேரத்தமா தான் இருக்கு. 2 நாளே சேனலுக்கு சுமனை சந்திக்கிறோம். என்ன செய்யுது, அவசரமா சாப்பிட்டு ஓடி வாரம். சரி, காலங்கள் நேரங்கள் பொண்ணானதே நான் ஃபாஸ்டா போய் கொண்டு திரும்பி வீடியோ இருக்கு. இந்த வருஷம் வேலைக்கு முடிஞ்சிடும். உண்மையில இந்த வருஷம் வந்து தை பிறந்தது, இந்த சித்திரை எப்படி வந்தேன்னு தெரியாது. வருஷம் பிறக்க வந்து நல்லா பிறக்கணும்னு சொல்றது அதோட முக்கியமான சொல்லணும். நாங்கள் எல்லாம் இந்த முறை வருஷ கொண்டாட்டங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் இல்லை. பொங்கல் எல்லாம் செய்ய மாட்டோம். அதுக்கு சில வேலை வீடியோக்கள் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட சேனல்ல போகிற சரியான குறை வேணும். அப்ப அட்வான்ஸா பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. கண்டிப்பா எல்லா அனைத்து உறவுகளுக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். பயணம் வந்து ரெடி ஆயிட்டா? மண்டி தம்பிக்குடி ஐயோ விடமாட்டான் போல காரோட இல்ல சிக்கல் விடாங்க. அதான் எல்லாரும் வந்து இங்க ஆத்திக்குடி தான். நான் என்ன விஷயம் கூப்பிட்டு நீ இல்ல எங்க நிக்கிறேன்னு சொல்லி நான் எங்க போறோம்
ஆத்திக்குட்டிக்கு வந்து இப்போ அந்த புனி நூல் காட்டுறேன் ஆத்திக்குட்டிக்கு வந்து 3 நாள் ஆத்திக்குட்டிக்கு புனி நூல் இவனை பிடிக்கணும் இவன் பெல்ட் எல்லாம் போட்டு வெளியிறான் தம்பி குட்டி சரி வேற போடி உளுப்பியா பாருங்க வா அலப்புறமாங்க போடா பின்ன போடா பின்ன போடா பின்ன போடா இந்தா சுலட்டியெல்லாம் தான் இந்த கொடுமை உண்டு சிரிக்குதுப்பா ஐயோ ஐயோ பா இங்க மெயினா நாள் வந்து இங்க இருக்கு ஆத்திக்குட்டி நாண்டி ஆத்திக்கு சின்ன நூல் நாண்டிக்கு பெரிய நூல் ஆத்திக்குட்டிக்கு வந்து 3 நாள் காய்ச்சல் வந்தேன் அது 2 தடவை மருந்து எடுத்து வந்து காய்ச்சல் விடையில அப்ப வளமையானதான் அவாக்கு நூல் ஒன்று போட்டா தான் சரியாண்ணா அப்ப நாங்க யாழ்ப்பாணம் ஒரு அளவுல போயிட்டு ஆத்திக்குட்டிக்கு நூலும் கட்டி கொண்டு வர போறோம் நீங்க அது வந்து பழக்கிட்டீங்களா சரியா கட்டி தானே கண்டிப்பா அவள் நர்சரி இப்போ 4 வயசுலயும் அந்த நூல் கட்ட வேண்டியது கட்ட வேணும் ஏஞ்சம்மா சைலண்டா இருக்கீங்க எங்க மகன் தம்பி குட்டிக்குமா நாங்க நூல் வந்து கட்டல ஏஞ்சம்மா ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு என்ன வடிவா இருக்குல்ல ஏஞ்சம்மா ஏன்னு இப்படி கட்டலாம் முடி வெட்டினான்னு பாத்தீங்கன்னா அவ இனி பள்ளிக்கூடம் நேசரி போவளுக்கு நேசரி போறவா தானே நேசரியோட சேர்த்து டியூஷனுக்கு போறவா 2 டியூஷனுக்கு போறவா இங்கிலீஷ் கிளாஸ்க்கு ஏஞ்சல் வந்து முதல்ல இருந்தாங்க இப்ப பயங்கர வித்தியாசம் அப்ப வெக்க இருந்தானே வெயில் அப்ப முடியெல்லாம் அழகு வெட்டிக்காச்சு அதே மாதிரி தான் தம்பி குட்டிக்கும் சரியா டக்கடக்கன்ற சளி பிடிக்குது அந்த முடிய வந்து இப்படி பிடிச்சி அரிச்சு வெட்டியாச்சு இப்ப தான் மோதம் மாதிரி கிடையாது இப்பதான் வச்சு அடைஞ்ச முழு மோதம் அதுதான் இப்பதான் மோதம் குட்டி மேக்கட முதல் பார்த்தேன் ஆர்த்தி நூல் ஓட்டுறதுக்கு நாங்க போறோமே நாத்தி மான்மாதான் வந்து இப்போ கார் ரோடு தான் என்ன இப்போ என்ன விளக்கணும்னு சொன்னால் இப்போ 5ஆம் தேதி எனக்கு லைசன்ஸ் டிரைவர் காட்டணும் அதுக்கு மான்மாக்கணும் பழகணும் சரி என்னன்னா நானும் வந்து இந்தியா வீடியோவில் வந்து பார்த்துட்டு அவசரமாக வந்தேன்னு சொன்னால் இப்போ அனுசியாண்ட பிள்ளை கடைசிக்கு வந்து இப்போ 3 நாளாக காய்ச்சல் 2க்கு மருந்து எடுக்கிறதுக்கு நான் தான் கூட்டி கொண்டு போனது போயிட்டும் அது வந்து காய்ச்சல் வந்து விடையில அப்போ அவங்க வந்து பழக்கப்படுத்திட்டாங்கன்றதை விட இந்த புனிநூல் ஒன்று கட்டுறதா ஒரு மன நம்பிக்கை மாதிரி அதுக்குரிய ஒரு என்னன்னு சொல்ற பாரம்பரியம் மாதிரி அவங்களோட வீட்டுக்குள்ள இப்ப மூத்த ஜதுவுல இருந்து எல்லாருக்குமே வந்து அது வந்து அது பாரம்பரியம் அப்படின்ட்டு இல்ல சில குழந்தைகளுக்கு வந்து அந்த தோசைகள் துடக்குகள் அப்படி வந்தா லேசில ஒத்து வராது அப்படி அதனால வந்து ஏதோ இதுவெல்லாம் குறித்து நாங்கள் சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ள போறதும் இல்லை அப்ப அதனடியால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு வரணுன்னே ஏதோ சரி வருதுன்ற மாதிரி நம்பிக்கைகள் அப்ப அதுக்கிட்டயா விட்டு இருக்கு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை கூட்டி கொண்டு போறபடியா நான் கூட்டி கொண்டு போறேன் மற்றபடி ஏனால் ஏன்னா அந்த பிள்ளை அவள் வந்து சரியா கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவள் காய்ச்சல் இந்த வெக்கைக்கு வந்து உண்மைக்குமே சாதாரணமா நாங்கள் நோம்புல வேர்க்கத்தக்கனே இருக்கலாம் உடல் நிலையெல்லாம் ஃபுல்லா சூடா இருக்க அந்த பாடுகள் சரியான அதிகமா இருக்கும் ஏன்னா இப்ப சாப்பாடு தண்ணி ஒன்னும் குடிக்கிற ஆளும் இல்லை அப்ப அதை பார்த்துட்டு தான் உண்மையா நான் உடனே பார்த்துட்டு சொன்னா இப்ப கூட்டி கொண்டு போறேன் நான் பாரம் பிரச்சனை இல்லையன்ட்டு அப்ப தெரியும் தான் இப்ப சட்டங்கள் எல்லாம் கூட அது டைம் ஒன்றும் இல்லை இப்ப லைசன்ஸோட இல்லாதபடியால சும்மா போகலான்றபடியா அப்ப நான் உடனே இப்போ கூறேன் கூட்டி கொண்டு போயிட்டு வர வேணுமே ஏன்னா இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் தானே என்று சொன்னால் நித்தமும் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து குளிசையை கொடுத்து மாறுதில்லைன்னு இந்த வகைக்கு வந்து குளிசையில கொடுத்து கொண்டு இருக்கலாது அப்ப அதனடியால இப்ப நான் ஒளிநூல கட்டுற கண்டு ஒரு போறாள் அதான் இதுல பயப்பட கொண்டு இல்லை நான் நம்பிக்கை இல்லை எனக்கு அதான் முதல்ல வந்து தெரிந்தாலும் பண்ணுவோம் நாம இப்ப கட்டுறதானே பாத்திக்கிட்டு இது வந்து புதுசு இல்ல தானே இப்ப வேணா கட்டல ஏதோக்கு எனக்கு மாட்டா புனிநூல் செய்தாருன்னா கூட இல்ல கட்டி வச்சுக்கிறேன் பெருசா இது போட்டு பெரிய ஒரு இது இருக்கு பின்னுக்கு வந்து பின்னே நாங்க தான் அந்த அப்பத்திக்காரன் ஐயோ இஞ்சால வர எனக்கு பயமா இருந்தது இந்த பேர இந்த பேர் வேற இந்த வீடியோ இப்ப நான் வந்து இதுல வந்து நான் ஒரு ஐயா வந்து முன்னுக்கு போய் கொண்டிருந்தவர் பின்னுக்கு வந்தவன் அடிபட்டு சாவ பார்த்தான் இதான் உண்மை எனக்கு என்ன செய்யறேன்னு ஒரு தடுமாற்றமா போயிட்டு அப்படி பின்னுக்கு பாருங்க ஒரு சிக்னல்லே வர ஒரு பொம்பளை பிள்ளையை மேத்தி கொண்டு அந்த புல் நான் பிரேக் அடிச்சோன்னு அந்த புள்ள ஒரு மேல வந்து கீழே போனது சிக்னல் கூட சரி அவசரப்படுறேன் கொடுக்குறேன் பாருங்க கூட்டும் பாருங்க ஒரு போப்புறாங்க அப்படின்றது என்னைய பார்த்துட்டு போயினா வேண்டாம் என்ன பிள்ளைன்றது மாதிரி சிக்னல் நிப்பாட்டல இதுதான் டிரைவர் அவர் இங்கே அவசரமா போய் கொண்டிருக்காரு பின்னுக்கு பொம்பளை பிள்ளைகளை ஏற்றினோடனே தெரியல அவைகளுக்கு என்னென்ன போகணும்ன்றது மாதிரி இப்ப நான் அவரை முந்தி கொண்டு போறேன் ஒரு பிடி அதான் சொல்றேன் மோட்டர் சைக்கிள் பெட்டிய
முக்கிய அவசரத்துல அவர் போய் கொண்டிருக்கிறாருன்றது மட்டும் தெரியுது எனக்கு. கண்ணாடியில பாக்குறாரு மானியமா பின்ன பார்த்து என்ன இது நல்ல ரயில் சிரிச்சு போடாம போயிடா சின்ன ஆக்கல சம்பதி விளாங்கிடாங்க அங்கால் பக்கம் போகுது. சரி நாங்கள் போட்டு அங்கே தொடரணும். எவ்வளோ விஷயங்களை ரோட்டில் காண வேண்டியா கிடக்கு. இவ்வளோதான் பதப்படப்போட வந்தாலும் இதான் சொல்றது உண்மையிலேயே ரோட்டில் வாகனம் ஓடைக்க எத்தனை பிரச்சனையோட வருவாங்க. அதே மாதிரி நாங்கள் மட்டும் செடியா போனா சரி. நான் இப்போ ஆக்சிடென்டாக நினைச்சேன் இதுல பின்ன கொண்டு அடிச்சுட்டான் ஆக்க மாட்டேன். ஒருத்தன் மனசியோட சண்டை பிடிச்சிட்டு அந்த யோசனையில வருவான். லோன் காசு கட்டணும் சில பேர் லீசிங்ல வானதுக்கு அப்புறம் அந்த எண்ணங்கள்ல வருவாங்க. இப்படி பல யோசனை மனசுக்கு. எனக்கு ஒரு யோசனை ஆனால் எனக்கு நான் யோசனையா இருந்தாலும் நான் ஒரு தியானத்தோட போகணும். நான் போய் கொண்டிருக்கேன். மீட்டரை காட்டுறது காட்டுங்க 40க்கும் 60 கூட இப்படி போய் கொண்டிருக்கோம். நாங்கள் சிலவா தான் போவோம். சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்து சிக்னல் இல்லாதப்பா இன்றைக்கு கொஞ்சம் ஆக்கள் குறைவு. சித்திர வருஷம் மாதிரி இல்லையா அது இன்றைக்கு தான் குறைவுன்னு சொன்னேன் நான். இல்ல இன்றைக்கு தான் கிரவுண்ட் ஆகிருக்கும். இல்லை போல கடை இன்றைக்கு வண்டியில தான் ரொட்டி கொண்டு மாணவர் வாழ்விட இல்லை இல்லை என்ன ஒரு சரமாக கிடக்கு ஒரு பேமெண்ட் இந்த பேமெண்டா சித்திர வருஷத்துக்காக வந்துட்டு சரியான சனம் வந்து இந்த ஆட்கள் கும்பம். வெயில் கொடுத்து நல்ல கவுன் எல்லாம் விற்கிறேன். நல்ல ஹவு இந்த இஞ்சாலே வந்து உடுப்பு கடை ஒன்று கூடக்கு ரோட் ஒன்றும் சரியில்லை. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு. நாங்கள் வந்து போகிறோம் அம்மா மாற்றி எல்லாரும் 3 பேருக்கு மட்டும் கூட போகல 4 பேருக்கு. இந்த நம்ம அந்த நீல கலர் கேட் அடித்த விட அந்த மேண்டியாக்கள் பொனிநூல் காட்டுற இடம் மேண்டியாக்கள் அம்மாக்கள் பொக்குண்டு. சரி போட்டு காட்டு வேணா நாங்கள் போய் வெட்டி கொண்டு வரோம். வேன் இருக்கு நூல் கட்டியாச்சுன்னா அது குட்டிக்கு நூல் கட்டி தண்ணி எல்லாம் அடிச்சு மொத்தக்கு இருந்தா எங்க நூல் இதுதான் கட்டி தண்ணி எல்லாம் அடிச்சு மொத்தக்கு நம்ம சரியான கிரௌட் உண்டைக்கு ஆத்திக்குட்டிக்காண்டி வந்த வேலை முடிஞ்சுதானே முடிஞ்சதோ சும்மா எனக்கு தான் நான் சொல்லணும் வேணா ஆளை பசி வந்துட்டு போலக்கா. அம்மா இது என்ன பேக் கூட பெருசாக ஆமா ஏன் ஆகடா நீங்க அனுவ போட்டு போக்குண்டா ரோட்ல போறேன்றது தெரியல. பக்கேக்கு தலம்புதல் மக்கள் ஆத்திக்குட்டி இப்படி நூல் கட்டியாச்சு கட்டியாச்சு நீண்ட நாளை அப்புறம் எல்லாரும் கண்டிஸ்டி கூடவா அப்ப ஒரு வெள்ளி கொலை திஸ்தி போடுங்க அந்த அக்கா சொன்னா கோயில் வர வேலை இல்ல அனுக்கு கண்டிஸ்டி போடுறேன் இல்ல காலேஜ் போடுறோம் வெள்ளிக்கு வெள்ளி அதுங்க வீட்டை செய்யணுமோ இல்லாட்டி கோயில்லையோ ரோட்டுல வெள்ளிக்கு வெள்ளி செய்த சின்ன அகலானே பட் என்ன கரையான் மண்டியில் அனுவ போட்டு மோதம் பிச்சு பிச்சு எடுக்குது நிறைய நாளை மோதம் அனுவுக்கு பக்கியா இருக்கும். ஓ இன்றைக்கு கொஞ்சம் பக்கியா தான் கிடக்கு. சரியான பக்கியா ஆனா இன்றைக்கு எல்லாரோட மோதம் காய்ச்சி கொண்டு நூல்கட்ட வராக்களோட அது எல்லாரோட சிரிக்குங்க. நாங்கள் இன்னைக்கு சித்திரை வருஷமா நானும் சித்திரை பொங்கலும் வருது மறந்தே போட்டேன் பொங்கல். அந்த உண்மையிலே இந்த என்னென்னா பொங்கலை மறந்துட்டேன். இப்போ ரோட்டில் வரையக்குள்ளதான் அந்த உடுப்பு கடையில் பார்த்தோன்னா ஞாபகம் மேலே பொங்கல் ஓடணும். உண்மைதான் என்ன அவ்வளோத்துல கொட்டி விற்கிறாங்க மழமையா இல்லை அப்படியே சரியான கடையை அது இங்கே யாழ்ப்பாணத்தில் நிறையவா பாத்துமா கிண்டலேருந்து காய்ச்சல் விட்டா நூல் கட்டியாச்சு. கண்ணு ஒரு தூக்க போகணும். அதுக்கிட்டே என்ன பேர் ஆனால் உப்புல ஆக்கணும் பேர் முந்தி கூடியே இருந்து. எனக்கு நூல் கட்டினா நானும் அந்த அக்காட அப்பா வந்து எனக்கு நூல் கட்டினார். அப்பா இல்ல அப்பா சாயக்கு 101 வயசு. ஐயா 101. நான் வந்து ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்ன ஆசீர்வாதம் ஐயான்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இப்ப அவட்ட மகள்லாம் கட்டுறாரு.
அனுக்கும் ஒரு நூல் போட்டுக்கலாம் தேர் நூல் எனக்கு ஒரு நாளும் போடல இல்ல எனக்கு இங்க எத்தனை நேரமா வந்துட்டேன் வியலோட நூல் கட்டுறது எங்களோட அங்கே வைக்குதான் ஆத்தியங்களை கட்டுறதுக்கு அவியல் எல்லாம் மேனேஜர் தம்பி தான் நூல் கட்டுறாரு கண்டிப்பா அது வேற தம்பி என்ன பிரச்சனை கேட்டினா சாப்பிடுறாரு இவனை பார்க்க எப்படிடாப்பா தோணுது அதான் கேட்டவா நான் சொன்னிச்சு இவருக்கு இல்லாத அக்கா அந்த மகளுக்கு தான் கூட்டி கொண்டு தாங்க படைக்கினா கட்ட வண்டியா வருமா அதுதான் அரட்டு வேணும் ஓ அது அப்படியே 3 மாசத்துக்கு ஒரு நூல் கட்டினோடனே ஆத்தி விட்டு சோர்ந்து போறாங்களா ரைட்டா மண்டை கொதிக்குது நாளைக்கு டியூஷனுக்கு வேற சரி அப்ப நாளைக்கு இங்கிலீஷ் டியூஷனுக்கு கூட வேணுமா ஆமா தனியா போனது அழுது வந்தா போனோம் சோடியா போய் சோடி கோயில் பிரிஞ்சுட்டா இங்கிலீஷ் டியூஷனுக்கு ரேஞ்சர் நாளைக்கு வேற மாத்தியனா இப்போ நிறைய நாளே இப்போ ஏஞ்சல் வீடியோவில் வாரினோம் ஆத்தி பொகுண்டு மேண்டி ஆனால் ஒரு நாள் ஏஞ்சுவாங்க வடி எங்கே இருந்தது தலைமுடியில் இருந்தது ஏஞ்சம்மா அம்மா இந்த ஆசைக்காக தலைமுடி வெட்டி அது வளர்த்த முடி அம்மா சொன்ன அவ்வளோ வெட்டிட்டீங்கன்னு வெக்கதானே நல்லது மெட்டது உண்மையாதான் எங்க தம்பி கூட நான் வேண்டே பாருங்க அசல் மோதம் வந்தான் அம்மா பக்கேக்காக பிடிச்சாச்சு சரி இப்போ நாங்கள் அதில் ஒரு வண்டில் கடையில் வந்து அனுவுக்கு இந்த இறால் வடை வேண்டி கொடுக்கணும் ஸோ இறால் வடை ஏன் இதில் நிற்கிது வாங்கினோம் சிக்னல் க்ரோட் இப்போ கிடைக்க மாட்டாங்களா ரைட் இப்போ யாழ்ப்பாணத்து சிக்னல் சாதனை வடைக்கு வடை இருக்காது அங்கே அது எதிர ஒரு கடை வந்து பார்த்த நீ நண்டு நான் பார்த்தேன் பாதி சொன்னால் யாழ்ப்பாணம் எந்த ரோடு ஸ்டான்லி ரோட்டுக்கு வந்துட்டோம் ஸ்டான்லி ரோட் சித்திரை பொங்கலுக்காண்டி ஆக்கலை வேங்க ரோட்டில் என்ன பொங்கல் கேட்டேன் ஓ இல்லைன்னு சொன்ன மாதிரி இருக்கு குறைவு தானே இந்த ஆக்கள் குடும்பம் இப்போ இந்த வெளிநாட்டு சீசனும் வெள்ளைக்கார கொஞ்சம் கூட கூடாது இப்போ உள்நாட்டு சீசன் அதான் உள்ள க்ரோட் ஆகலை இந்த இப்போ அந்த லீசிங்ல எல்லாம் கொஞ்சம் சாமான் எடுக்கலாம் ஆஃபர் ஓ இந்த ஆஃபர்னு சொன்ன வந்து இதான் இந்த ஆஃபர் இப்போ இந்த இடம் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ அந்த யாழ்ப்பாணத்தில் அந்த புதுசாக ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி இந்த எல்லா பொருட்களும் இருக்கிறது கோப் சிட்டி மாதிரி அம்மா இதில் நமக்கு நிப்பாட்டு பழமுதி சொல்லிக்கிறேன் இப்போ இந்த இதான அந்த கடை அந்த கடை கீஸ் கடை இது 4 சந்தி அம்மா வந்து கண்ணாடி சரி இப்போ நாங்கள் வந்து நூல் கட்டிட்டு வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் என்னன்னு அல்வா போட்டு தம்பி குட்டி துவச்சு எடுக்குது தம்பி குட்டி காடு வந்துருப்பேன் தம்பி குட்டி காருக்கு வந்து இத்திரையும் கொள்ளை தம்பி குட்டி விளங்குது தம்பி குட்டி அங்கங்க தம்பி குட்டியோ அவர் தண்டை வாழையெல்லாம் காசு சொல்லி கொண்டு வர என்ன ஆதி ஒரு நித்தியா போட்டு நூல் கட்டணும்னு ஓ ஆதி குட்டிக்கு மேல் கொஞ்சம் சுடுற மாதிரி இருக்கு அது ஓ நம்ம பேட்ரோல் சோப் கொண்டு தான் வந்தனாலும் இப்போ கொடுத்த நான் பார்ப்பேன் வேண்டாம் வீட்டை போய் கொஞ்சம் நித்திரா கொள்ள சரியாயிரும் அடுத்த அனவா கொஞ்சம் உடம்புல சளி நிற்கிது அது என்னடானோ வெக்கதானே அடிக்கடி டியூஷன் நேசரின்னு சொல்லி போகலாம் காலையில் குளிச்ச வாக்குற அப்புறம் நேசர் வந்து குளிச்ச வாக்குற அப்படி அடிக்கடி கழுவி கொஞ்சம் சளி கட்டிட்டாங்க சரி ஓ சுடு தண்ணியில் தான் ஓகே அப்போ நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்ளுமே இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை எப்படி